இன்னைக்கு இந்த வீடியோவில் கோதுமை மாவு நாட்டு சக்கரை வச்சு ரொம்பவே ஹெல்த்தியான அதே சமயம் ரொம்பவே டேஸ்டியான ஒரு ஸ்வீட் தான் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். இது ஸ்கூல் விட்டு வரவங்க குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க, அவங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. அதுக்கு நான் இங்கே 1/2 கப் நாட்டு சக்கரை, 1/2 கப் தண்ணி, 1/2 கப் கோதுமை மாவு, 1/4 கப் நெய் எடுத்து வச்சுருக்கேன். அவ்வளோதான் இதுக்கு தேவையான பொருட்கள். இப்போ இந்த ஸ்வீட் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி இந்த மாதிரி ஒரு பவுல் வச்சுக்கோங்க. அதில் நம்ம எடுத்து வச்சிருந்த 1/2 கப் தண்ணியை சேர்த்துக்கலாம். இந்த தண்ணி கொதிச்சு வந்ததுக்கப்புறம் நம்ம நாட்டு சர்க்கரையை சேர்த்துக்கலாம். இப்போ இதில் ஒரு பிஞ்ச் சால்ட் சேர்த்துக்கோங்க. சால்ட் சேர்த்ததுக்கப்புறமா இந்த தண்ணி கொதிச்சு வரட்டும். இப்போ பாருங்கள், இந்த தண்ணி நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இதில் நம்ம எடுத்து வச்சிருந்த நாட்டு சர்க்கரையை சேர்த்துக்கலாம். இதுக்கு பாகுபதம்லாம் எதுவும் பார்க்க தேவையில்லை. நாட்டு சர்க்கரை கரைஞ்சி வந்தால் போதும். இந்த மாதிரி நல்லா கலந்து விடுங்க. நாட்டு சர்க்கரை கரைஞ்சி வந்ததுக்கப்புறமா இப்போ இதை நம்ம ஒரு ஃபில்டர் வச்சு வடிகட்டி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், இது நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போ நம்ம வடிகட்டிக்கலாம். இப்போ இந்த மாதிரி வடிகட்டி எடுத்து வச்சாச்சு. இது அப்படியே இருக்கட்டும். இது கொஞ்சம் ஆறி வரட்டும். இந்த ஸ்வீட் நம்ம நாட்டு சக்கரை வச்சு செய்கிறதுனால இது ரொம்பவே ஹெல்த்தியானது, அதே சமயம் ரொம்பவே டேஸ்டியாகவும் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சுக்கோங்க. அதில் நம்ம எடுத்து வச்சுருந்த 1/4 கப் நெய்யை சேர்த்துக்கோங்க. நெய் கொஞ்சம் சூடாகி வந்ததுக்கப்புறமா இதில் நம்ம எடுத்து வச்சுருந்த 1/2 கப் கோதுமை மாவை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஸ்டவ்வை லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு இந்த கோதுமை மாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு இதை 10 நிமிஷம் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. உங்கள் குழந்தைங்க ஸ்வீட் கேட்டால் நீங்கள் இதை டக்குன்னு செஞ்சு கொடுத்துடலாம். இதை நீங்கள் நெய்யில் தான் செய்யணும்னு இல்லை. உங்களுக்கு தேங்காய் எண்ணெய் வாசனை பிடிக்கும்னா நீங்கள் இந்த ஸ்வீட்டை நீங்கள் தேங்காய் எண்ணெயில் கூட செய்யலாம். அதுவும் ரொம்ப டேஸ்டியாகவே இருக்கும். கோதுமை மாவை நெய்யில் இந்த மாதிரி நம்ம வறுத்துட்டு செய்யும்போது கோதுமை மாவோட பச்சை வாசனைலாம் போயிட்டு இந்த ஸ்வீட் ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். கோதுமை மாவு நெய்யில் வறுபடும் போதே அவ்வளோ ஒரு மனம் வரும். இந்த ஸ்வீட் சாப்பிடும்போது அவ்வளோ ஒரு சுவையாக இருக்கும். நீங்கள் வாயில் வச்ச உடனே கரைஞ்சு போயிடும். கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஸ்வீட் செய்கிறதுக்கு ரொம்ப நேரமும் ஆகாது. இதுக்கு தேவையான பொருளும் கம்மி தான். நம்ம வீட்டில் எப்போதுமே கோதுமை மாவு இருக்கும். நாட்டு சர்க்கரை நெய்யும் சேர்த்தா இந்த ஸ்வீட்டை டக்குன்னு ரெடி பண்ணிடலாம். இப்போது நம்ம கரைச்சி வச்சுருந்த நாட்டு சர்க்கரையை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கட்டிகள் எதுவும் இல்லாத மாதிரி நல்லா இதை கலந்து விட்டுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா கைவிடாமல் கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. கைவிடாமல் இதை நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. இது சுருண்டு வர அளவு இதை நம்ம கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும். நாம் சேர்த்த நெய்யெல்லாம் பிரிஞ்சு வர அளவுக்கு இதை நல்லா கைவிடாமல் கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. இந்த மாதிரி நல்லா கலந்து விடும்போது பாருங்கள், நாம் சேர்த்த நெய்யெல்லாம் பிரிஞ்சு வர ஆரம்பிக்குது. இப்போ இந்த ஸ்டேஜில் வாசனைக்காக கொஞ்சம் ஏலக்காய் பவுடர் சேர்த்துக்கலாம். ஏலக்காய் பவுடர் சேர்த்ததுக்கப்புறமா இந்த ஏலக்காய் பவுடர் இந்த ஸ்வீட்டில் நல்லா மிக்ஸ் ஆகி வர அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த மாதிரி கலந்து விட்டதுக்கப்புறமா நான் இங்கே கொஞ்சம் முந்திரி பருப்பை நெய்யில் வறுத்து சேர்த்துக்க போகிறேன். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் இதை சேர்த்துக்கலாம், இல்லைனா நீங்கள் இதை சேர்க்காமல் அப்படியே விட்டுறலாம். ஆனால் முந்திரி பருப்பை இந்த மாதிரி நெய்யில் வறுத்துட்டு சேர்க்கும்போது நம்மளோட ஸ்வீட் இன்னுமே கூடுதல் சுவையோடு இருக்கும். நீங்கள் முந்திரி பருப்புக்கு பதிலாக பாதாம், காஞ்ச திராட்சை கூட நெய்யில் வறுத்துட்டு சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், நம்மளோட ஸ்வீட் எவ்வளோ சூப்பராக ரெடி ஆகிடுச்சுன்னு. அவ்வளோதான். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சுக்கலாம். இதை கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரியான நிறைய வீடியோஸ்க்கு என்னோட சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு சூப்பரான ரெசிபி வீடியோவில் நாம் சந்திக்கலாம்.